அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். தேங்காய் சாதம். தேங்காய் சாதத்துக்கு தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு வறுவல். இப்போ தேங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வானிலையில் கொஞ்சமா எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ண போறோம். கடுகு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பு அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கடலைப்பருப்பை வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடலைப்பருப்பு. அடுத்தது ஒரு 3 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தேங்காய் வந்து திருகி வச்சுருக்கேன். அந்த தேங்காயை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வந்து ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயோட தேங்காய் வந்து கலக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு தேங்காய்க்கு வந்து 1 கப் சாதம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஆல்ரெடி சாதத்தை வந்து நான் வந்து உதிரி உதிரியாக வடித்து சாதம் எடுத்து வச்சிருக்கேன். சாதம் வந்து குலைவாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அதில் சாதம் வந்து குலைவாக இருக்கக்கூடாது, உதிரி உதிரியாக இருக்கணும். அதனால வந்து பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு, சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. குலைவாக இருந்தால் நல்லாவே இருக்காது சாதம். அதனால உதிரியாக நம்ம சாதத்தை வடித்து கொஞ்சமாக வந்து ஒரு கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ சாதத்தை போட்டாச்சு. சாதத்தை போட்டு எல்லா சைடும் வந்து கிளற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். தேங்காயும் சாதமும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்றா நல்லா வந்து மிக்ஸ் பண்ண ஆகிரும். இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா நீங்கள் வந்து தூள் உப்பு கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம தேங்காயில் வந்து உப்பு போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டிங்கன்னா சாதம் வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. மார்னிங்கில் கொஞ்சம் டைம் இல்லை அப்படிங்கிற டைமில் நம்ம வந்து இந்த சாதத்தெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு ஹெல்த்தியான சாப்பாடும் கூட. சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆகிட்டு, இப்போ இதுக்கு தொட்டுக்க வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ண போகிறோம். சூப்பராக வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு பார்த்தீங்களா சாதம் பார்க்கறதுக்கு. இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய ஒரு வாழையை வந்து அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து எண்ணெய் காய்ச்சோன்னே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுருவோம். கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். கடுகு நல்லா வெடிச்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு எண்ணெயிலே அப்படியே வெந்து வரணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து அப்படியே அந்த எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ பார்த்தீங்கனாலே நமக்கு வந்து ஓரளவுக்கு வெந்து வந்து தெரியும் உங்களுக்கு. நல்லா வெந்து வந்துடும். ஒரு 3/4 வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற இதை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 வேக்காடு வந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டால் போதும் மஞ்சத்தூள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுருணும், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு 3/4 வேக்காடு ஆயிருக்கும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிட்டா போதும். நிறைய தண்ணி தெளிக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே 3/4 பங்கு வெந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சாதத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் அட்டகாசமான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.